ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் பற்றி பேசலாம். அதாவது வெரி பேசிக், ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் லைட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன்னா, நான் லாஸ்ட் வீக் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம பேசிக்கான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஏன் இதை வீடியோவை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற வீடியோவாக ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோ ஒன்லி ஃபார் த கிட்ஸ், சின்ன குழந்தைங்க யார் யாருக்கெல்லாம் பணம்னா என்னன்னு தெரியும் அப்படிங்கிற குழந்தைகள் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் என்னென்னா, ஒரு பேங்க்குடைய மெயின் மோட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த ஃப்ரேஸ். ஸோ ரிமைனிங் கொஞ்சம் லெண்டிங் ரிலேட்டடு. ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பேங்க்கு பணத்தை பப்ளிக்கிட்டேருந்து வாங்கி என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பேங்க்குக்கு வரீங்க, பணம் போட வரீங்க, ஓகேவா? பணம் எந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸில் போடலாம்? ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது. இது பணம் மாதம் இல்லை ஒரு டைம் சேமிக்கிற ஸ்கீம்ஸு. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 2.5% வட்டி பேங்க்ஸ் தரும். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களோட சேலரி வர்றது, பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு வர்ற இன்கம், இது எல்லாமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில், அதாவது உங்களுடைய ஓன் எக்ஸ்பெண்டிச்சருக்காக எடுக்கிற இன்கம், பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம். பிஸ்னஸுக்கு தனி அக்கௌண்ட் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட், இண்டிவிஜுவல் நேமில் ஓப்பன் பண்ணலாம். ப்ளஸ் ட்ரஸ்ட்டு, இது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, இந்த மாதிரியாக நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கிற பணம் 2.5% வட்டி பேங்க்கு தரும். இல்லை, இப்போது எனக்கு இந்த பணம் ஓகே, எனக்கு மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா, அந்த 50,000த்தில் எனக்கு 40,000 செலவாயிடுது. மீதி 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன இன்னொரு அக்கௌண்ட் அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஆர்டி அக்கௌண்ட்டு மாதம் 10,000 ரூபாய் நம்ம அந்த அக்கௌண்ட்டில் சேமிச்சுக்கிட்டே வரலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கு வட்டி அதாவது இந்த நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுக்குற வட்டியை விட நம்ம அதிகமாக கொடுக்குறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நம்ம ஆல்மோஸ்ட் 6.6%, ஒரு வருஷம் ஒரு நாளுக்கு நம்ம பேங்க்கில் 6.6% தரோம். இதில் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு கன்செஷன் இருக்குது, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு கன்செஷன் இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு 0.5% எக்ஸ்ட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வருஷம் ஒரு நாள் நீங்கள் ஒரு டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா, அதாவது 366 டேஸ் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மல் 60 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 6.6% வட்டியில் நம்ம தரோம். அதுவே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நம்ம 7.1, அதாவது 0.5% எக்ஸ்ட்ரா நம்ம தரோம். இதுவே 80 வயசுக்கு மேலே இருக்கிற சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம 0.25 அடிஷ்னலாக தரோம். ஸோ 6.6 ஜென்ரல் பப்ளிக், 7.1 சீனியர் சிட்டிசன், 7.35 சூப்பர் சீனியர் சிட்டிசன். ஸோ இது எஃப்டிஆர்டி டேர்ம் டெபாசிட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு மாத சம்பளத்தில் 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, நான் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்? ஆர்டி அக்கௌண்ட். மாதம் நான் 10,000 ரூபாய் சேர்த்துட்டு வருவேன். ஒரு வருஷம் ஆகிடுச்சு, எனக்கு வட்டியும் வந்துருச்சுன்னு வைங்க. வட்டி ஆல்மோஸ்ட் 10,000 நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா 1,20,000 ரூபா சேர்த்து வச்சுருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? 1,20,000 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7% அப்படின்னு போட்டிங்கன்னா 8,000 சொச்சம் வரும். ஆர்டி மாதம் தான் நீங்கள் 10,000 போடுறீங்க. அதனால் ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 அண்ட் ஆட் அந்த மாதிரி உங்களுக்கு வட்டி வந்துடும். ஸோ எனக்கு 1,20,000 ரூபா ப்ளஸ் 4,000 அண்ட் ஆட் வருதுன்னு வைங்களேன். நெக்ஸ்ட் இந்த 1,25,000 ரூபா எனக்கு சேர்ந்துருக்கு, கரெக்டுங்களா? நம்ம போட்ட 1,20,000
ப்ளஸ் 5000 ரூபாய். ஸோ அந்த 1,25,000 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃப்டியாக போடலாம். எஃப்டினா ஒன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம அந்த அக்கௌண்ட்டில் வேறு எதுவும் போட தேவையில்லை. அந்த வட்டி வந்து டோட்டலாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அக்யூமுலேட் ஆகி உங்களுக்கு 1,25,000 ரூபாய் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 8,000 சொச்சம் அந்த மாதிரி வந்து வரும். ஸோ 1,25,000 ரூபாய் உங்களுக்கு வந்து 1,33,000 கிட்ட வந்துடும். நான் சொல்கிற எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லலை, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட். மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமிக்கிறது வந்து ரெக்கரிங் டெபாசிட். அப்படி ஒரே அமௌண்ட்டாக பல்க் அமௌண்ட்டாக போடுறது ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ இது வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் யாருக்காவது ஒருத்தருக்கு போனஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அந்த போனஸ் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போடலாம். இது வந்து பெஸ்ட்டு ஃபார் சேவிங்ஸு. எல்லோரும் நிறையா மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டு ஷேர்ஸை போடுங்க உங்களுக்கு வட்டி அதிகமாகும் அப்படிங்கிற இது போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சேஃபாக, ஏன்னா இந்த இதில் இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டின்னு சொல்கிறதும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எப்படின்னு சொல்கிற ஸ்கீமும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குடைய ஸ்கீமு, அதாவது கேரண்டீட் ஸ்கீமு. கேரண்டீட் ஸ்கீம்னா அவங்க என்ன அமௌண்ட்டு தரேன்னு சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து தந்துடுவாங்க. ஸோ இது வந்து கேரண்டீட். ஸோ இதுவே வந்து மியூச்சுவல் ஃபண்டோ ஷேர் மார்க்கெட்டோ அப்படி கிடையாது. ரேட் வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து சேஃப்டி அண்டு கேரண்டீடு. ஸோ இது மாதிரி நீங்கள் போடலாம். ஏன் மியூச்சுவல் ஃபண்டை வந்து போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. பட் அதுக்கு வந்து நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு குழந்தைங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கு தகுந்த குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு ஸ்கீமை இது பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சஜஷன் என்னென்னா, குழந்தைகளுக்கு பேங்கிங் ப்ராடக்ட்ஸை பற்றி கற்றுக் கொடுங்க. ஏன்னா இப்போது நம்ம படிக்கிறது, டெக்னிக்கலாக படிக்கிறது, ஒருத்தர் வந்து பெரிய சயின்டிஸ்டாகவே இருந்தாலும் கூட, பெரிய இன்ஜினியர், பெரிய சயின்டிஸ்ட், பெரிய டாக்டராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா, அவங்க எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லைன்னா கஷ்டமாகுது. ஏன்னா இதை வந்து நாங்கள் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பார்க்குறோம். நல்ல கோடீஸ்வரனாக இருப்பாங்க, பட் சிபில் சரியாக இருக்காது. ஏன் சிபில் சரியாக இருக்காது? பணம் இல்லாமனால கட்டாமல் இருக்க மாட்டாங்க, அந்த டிசிப்ளின் இல்லை. ஸோ ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபிஸ்கல் டிசிப்ளின், ஃபினான்ஷியல் டிசிப்ளினை கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா நாடும் வீடும் நல்லா இருக்கும். நன்றி.